ஜீவகாருண்ய சீலர். அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். அது கஷ்டப்படுவதை காண சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறார் என் தங்கை கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? எப்படி போட்டு வாங்க? காந்தியே வந்து கஷ்டப்பட்டு கன்றுக்குட்டியை கொண்டிருக்காரு. அதே வேலையை என் தங்கச்சி பண்ணிக்கிறார். குழந்தையை காப்பாற்ற முடியல. அதனால இந்த குழந்தையை தூக்கி ஆற்றுல போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே எட்டி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் வாதத்தை போல வச்சு பேசுவார். அதுதான் கலைஞருடைய ஒரு மிக சிறப்பான விஷயம். யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகா கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே நடந்தது வந்து எக்ஸ்ட்ரானரி விஷயம். கலைஞர் அந்த வரலாறு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அந்த ஹோலோகிராஃபி அதுல வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுற மாதிரி இருக்குது. நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் மாற மாட்டாரு, நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு. நிச்சயமா அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு 100 நிறைவு விழான்னு வைக்கிறோம். வருஷம் அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அமைச்சர் அவர்கள் வந்து அடுத்த முறை பொண்ணையில இந்த ஹோலோகிராஃபிங்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் முன்னேறும். அனைவா கலைஞரோட நம்ம எல்லாம் நடந்து வந்து கலைஞருடைய சேர்ல உட்கார வச்சிடலாம். வந்துடும், அந்த அளவு டெக்னாலஜி வந்துடும். அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன். அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞர் அவர்கள் வந்து திருக்குவளையில அவர் பிறந்த வீட்டில் வந்து அந்த திண்ணையில நம்ம அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அங்க உள்ள நுழைஞ்சோம்னா அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடில் வச்சிருக்காரு. அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை, கல்வி உரிமை, வேலை உரிமை, அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும் ஒரு பக்கம் இருக்குது. அதுல சத்தியமாணி முத்து அம்மையார் எல்லாம் பின்னாடி கலைஞர் பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கள்ளக்குடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். 14 வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இறங்கி இந்தி ஒழிங்கன்னு பயிற்சிருக்கோன்னா ஒரு 14 வயசு பையனுக்கு நம்ம எதிர்காலத்தில் சிஎம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா வந்து நின்றுருப்பான். ஒரு பையன் 14 வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறதுக்காகவே இதை செஞ்சிருப்பாங்கல்ல, சமூகத்துக்காக மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம 14 வயசு பையனா இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா பெரியாரின் கொள்கை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவு பண்ணிட்டார். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பள்ளியில வந்து காலையில டிஃபன் போட ஆரம்பிச்சார். சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம். இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் தைரியமா சொல்றேன். நான் வந்து பெரியாருடைய தொண்டர். ஸோ நான் பெரியார் இடத்துக்கு மட்டும் போவேன், பெரியார் கருத்துக்களை பேசுகிற இடத்துக்கு போவேன். தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்தப்போ தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனேன். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடை தான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கொடுத்தாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம். இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் தான். இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேணுமானாலும் இருக்கலாம். அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டுக்குள் வராமல் தடுக்க முடியும். அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கி தரணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 40க்கு 40 விட்டு அடிச்சு இந்த மழை புயல் உள்ள வராம பண்ணாங்க பாருங்க. அதுக்கு நானும் ஒன்றும் காரணம் இல்லை. தம்பி சேகர் பாபு போன்ற கழக உடன்பிறப்புக்கு தான். அவங்க மந்திரியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், வட்ட செயலாளர் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சுத்தி வர பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் அங்க சென்டர் பாயிண்ட்.
தனி மனித குறைபாடுகள் இருக்கலாம். எல்லா இயக்கத்திலையும், எல்லா கட்சியிலையும், எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் தனி மனித குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது. அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழ் ஆளுநர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள, தத்துவ அயோக்கியத்தனம் உள்ள, தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை நாம் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அற்புதமான ஒரு வாழ்த்துறையை இங்கே நிகழ்த்தி இருக்கக்கூடிய